Hi friends, welcome to SHorthand Dictations. இப்போ நீங்கள் இந்த GTE ஆகஸ்ட் 2022 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக டெமோ வீடியோ போடுறேன். இதில் எப்படி வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. லாஸ்ட் வீடியோ வந்து எப்படி யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ யூசர் ஐடி கிரியேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்படி தெரியலை அப்படின்னா நம்ம சேனலில் யூசர் ஐடி கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா யூசர் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ யூசர் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்மளோட லாகின்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு இந்த வெப்சைட்டை வந்து இதான் இந்த வெப்சைட்டு tngte.online/index.php. ஸோ இதான் வந்து நம்மளோட வெப்சைட்டு. இதில் தான் நம்ம இந்த போர்ட்டலில் தான் நம்ம வந்து யூசர் ஐடியை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2022 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதான் அந்த வெப்பேஜ். ஸோ இதில் தான் வந்து நம்ம யூசர் ஐடியையும் நம்ம பாஸ்வேர்டையும் கொடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நம்பரு. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து என்ன நம்பரோ அந்த நம்பர் வந்து நம்ம இதில் கொடுத்துருவோம். இது யூசர் ஐடி. பாஸ்வேர்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவோம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த நம்பர் இது வந்து உள்ளே போயிடும். இதை இப்போ இதான் அந்த பாஸ்வேர்டு கொடுக்குற ப்ரொசீஜரு. இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம். இது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு இந்த லாகின் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ப்ரொசீஜரு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஆகஸ்ட் 20 எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வர்றதான் இந்த பேஜ். இப்போ பெர்மனன்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கொண்டு வந்ததுக்கப்புறம் Ctrl+F5 இந்த Ctrl+F5 நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் தெரியும். அதே மாதிரி பெர்மனன்ட் SSLC வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் SSLC சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் இருந்தது. அதாவது இது என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ 2022 SSLC முடித்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்காது. இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக சான்றிதழ் தான். ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்காது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த February 2022 எக்ஸாம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமோட உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த டைப் பண்ணிவிட்டு /FEB22 அப்படின்றத உங்களோட இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் குவாலிஃபிகேஷன் காலமில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ரைட்டா? அதாவது இது நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் லோயர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அது இந்த February 2022 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் இன்னும் இஷ்யூ பண்ணலை. அதனால் நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக நம்மளோட வெப் காப்பி ரிசல்ட்டை போடலாம். இதுக்கு முன்னாடி அதாவது February 2022 முன்னாடி உள்ள எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி பாஸ்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்னென்னா என்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ்ன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ் அப்படின்னா நம்ம பரீட்சைக்கு ஒரு எக்ஸாம் சென்டரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 சான்ஸ் ரெண்டு இது செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுலேயுமே ஒரே இதே போட்டுறாதீங்க, வெவ்வேறு இதை கொடுங்கன்றாங்க. ஏன்னா அந்த COVID-19 இந்த கொரோனா பீரியடில் இருக்கிறதுனால கூட்டத்தை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக வெவ்வேறு அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து நமக்கு வந்து எங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கோ அங்கே வந்து நம்ம அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அலோகேட் பண்ணுறதுல நமக்கு என்ன 2 இது நமக்கு பெஸ்ட்டாக நமக்கு எது நமக்கு பக்கத்தில் இருக்கோ ஈஸியாக போயிட்டு இருக்கலாமோ அந்த சென்டர் நம்ம சூஸ் பண்ணணும். ஒரே சென்டரை திருப்பி சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டு. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் அடுத்ததுக்கு. ஸோ அடுத்து போயிட்டீங்கன்னா இதான் வந்து நம்மளோட இது இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வர்றோம். ரைட்டா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வரதுக்கு முன்னாடி சில வேலைகள் செய்யணும். அது என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆர் எடிட்
அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா அந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமில் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து கிரியேட் ஆடியோ எடிட் அப்ளிகேஷனை போய் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா டைப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் சொல்லி கேட்கும். நேம் ஆஃப் தி கேண்டிடேட் வந்து இங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ நேம் ஆஃப் தி கேண்டிடேட் வந்து நீங்கள் டைப் பண்ணோம். டைப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் நான். இப்போ ராம்குமார், நேம் ஆஃப் தி கேண்டிடேட் வந்து ராம்குமார்னா RAMKUMAR, ராம்குமார் டைப் பண்ணியாச்சு. இனிஷியல் வந்து பின்னு கொடுக்குறேன். ராம்குமாருக்கு இனிஷியல் பி கொடுத்தாச்சு. இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஜூலை 2022 இருக்கும். நம்ம வந்து இதை வந்து நம்ம எந்த இயரோ அந்த இயரை வந்து கிளிக் பண்ணோம். இப்போ 1999 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. ஸோ இதான். சரி, எனக்கு எப்படி கொடுக்கணுன்னா இது வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதினால 10ஆம் தேதிக்கு 1 இந்த இடத்துல போட்டாச்சு. அடுத்து வந்து சைஃபர்னா ஏப்ரல், அதாவது மாதம் வந்து ஜனவரினா 01, பிப்ரவரினா 02, மார்ச்னா 03, ஏப்ரல்னா 04 இந்த மாதிரி வச்சிரும். அக்டோபருக்கு 10 இருக்கும், நவம்பர் வந்து 11, டிசம்பர் வந்து 12. ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல வருஷத்தை நீங்கள் டைப் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இதை நீங்கள் இந்த கேலண்டரை கிளிக் பண்ணி டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். வருஷத்தை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வருஷத்தை வந்து 2022 வச்சுருக்காங்க. இது 22 கிடையாது. நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கும்போது இந்த மாதிரி 20 வயசு, அதான் நம்ம எப்போ பிறந்தோமோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது வந்து சண்டே மண்டேன்னு அந்த கிழமை நீங்கள் எந்த டேட்டை கிளிக் பண்ணி அதுவாக டைப் பண்ணிடும். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் கேட்கு. இப்போ ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். பாலசுப்ரமணியம் கொடுத்துட்டேன். ஜெண்டர் அப்படின்னா ராம்குமார் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றது நம்ம வந்து மேல் கொடுத்துறோம். அட்ரஸ் கேட்காங்க. அட்ரஸ் வந்து நம்பர் 10, மெயின் ஸ்ட்ரீட்டு, காந்தி நகர். அடுத்து வந்து 3rd லைன் வந்து மதுரைன்னு கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மதுரை. டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னன்னு கேட்டால் மதுரை தான். ரைட்டா? அடுத்து வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். வேறு ஸ்டேட்னா நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பின்கோடு வந்து நான் வந்து மதுரை பின்கோடு 625009 இந்த மாதிரி நான் வந்து பின்கோடு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து நம்மளோட யூஸ் ஐடிங்க இருக்கும். மொபைல் நம்பர் கேட்டுச்சுன்னா கொடுக்கலாம். இப்போ மெயில் ஐடி, இப்போ இந்த இடத்துல வந்து மெயில் ஐடி கேட்குது. மெயில் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். RAMKUMAR1999 கொடுத்துட்டேன். நிறைய பேர் ஜிமெயில்னு வச்சுருப்பீங்க. ஜிமெயில் மாதிரி யாஹூன்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாஹூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜிமெயில்னால் இந்த இடத்துல நீங்கள் ஜிமெயில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்டாக உங்கள் மெயில் ஐடி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் கேட்டால் SSLC பாஸ்ன்றதுனால நான் இந்த இடத்துல SSLC பாஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். பாஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. பாஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா 10th வந்து எப்போ பாஸ் பண்ணினோம் அப்படின்ற அந்த டேட்டை வந்து நம்ம அந்த நம்பர் கொடுக்கணும். இந்த இதில் வந்து என்னென்னா பாஸ் டீட்டெயில் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா நம்மளுடைய பரீட்சைக்கு நமக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 10th எக்ஸாம் எழுதும்போது அந்த பரீட்சை எழுதுகிற நம்பர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நம்பர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் நம்பர் வந்து நான் இப்போ கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா 2094231 இதான் எக்ஸாமினேஷன் நம்பரு. ஸ்லாஷு எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணுது அப்படின்னா மார்ச் 2014. அப்போ MAR 2014 கொடுத்துட்டேன். அடுத்து நம்பர் ஆஃப் மார்க் ஷீட்ஸு. இது என்னென்னா நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க 10th. சிலர் பேர் வந்து அது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு ஃபஸ்ட்லேயே பாஸ் பண்ணிட்டோம்னா நம்பர் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் 1ன்னு கொடுப்போம். நம்ம ரெண்டு தடவை 10th வந்து ஃபஸ்ட்டு தடவை எழுதி பாஸ் ஆகாமல் 2வது எழுதி பாஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல 2ன்னு கொடுக்கணும்.
அதாவது எத்தனை தடவையில் எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கோன்றது தான் அது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து 1ன்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கொடுத்துட்றேன். அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் நாட் அப்ளிகபிள், பாஸ் ஆகலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை போகிறாருன்றதுனால பாஸ் ஆகலைன்னு நாட் அப்ளிகபிள் நான் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. அப்படி யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அது என்ன பாஸ் பண்ணிக்கலாம் கொடுக்கணும். ப்ரீ ஜூனியரா, ஜூனியரா இல்லை சீனியரான்னு என்ன நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூனியர்னால் அந்த ஜூனியர் வந்து அவர் பாஸ் பண்ணும்போது அவரோட எக்ஸாமினேஷன் நம்பர் இங்கே கொடுத்தோம்னா ரெஜிஸ்டர் எஸ்எஸ்எல்சிக்கு இந்த இடத்துல 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்த மாதிரி நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அது எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பாஸ் பண்ணது வந்து நம்ம ஆகஸ்ட் 2012ன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நம்ம போடணும். ரைட்டா? இப்போ இவர் வந்து எதுவுமே இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த இது பாஸ் பண்ணலைன்னா இந்த காலம் நம்ம எதுவும் எழுத வேணாம், அப்படியே விட்டுறலாம். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் தமிழில் எதுவும் போட்டிருக்கோம்னா பாஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் டீட்டெயில்ஸ் டைப்ரைட்டிங் தமிழ். டைப்ரைட்டிங் தமிழில் வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொடுக்கறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் ஹேண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஷார்ட் ஹேண்ட் வந்து இங்கிலீஷ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா ஏற்கனவே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ எப்பயுமே இது வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறலாம், நாட் அப்ளிகபிள்னே விட்டுறலாம். இல்லை பாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து ஷார்ட் ஹேண்டில் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர்னு செலக்ட் பண்ணோம். இல்லை இங்கிலீஷ் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்மீடியட் பாஸ் பண்ணோம், இது செலக்ட் பண்ணோம். இப்போ ஏற்கனவே சீனியர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷ் சீனியர் செலக்ட் பண்ணோம். அப்போ எந்த பரீட்சை ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறது தான் இது. எதுவுமே எக்ஸாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துடணும். அடுத்து பாஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம்னா எப்போ பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும். அந்த நம்பர் இதே மாதிரி தான், இப்படி இதான் உங்களுக்கு அந்த நம்பரு கொடுத்துருந்தீங்க. இது எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கொடுக்கணும்னா அந்த எந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத இப்படி கொடுக்கலாம். ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து பாஸ் ஆகலை, அதனால் இந்த இடத்துல விட்டுறலாம். இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் கொடுக்க தேவையில்லை. நாட் அப்ளிகபிள் போய் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போ நடந்துச்சு, எந்த வருஷம், சர்டிஃபிகேட் நம்பர்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஷார்ட் ஹேண்டில் வந்து தமிழுக்கு எதுவும் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஜூனியரு, சீனியரு, ஹை ஸ்பீடு, வெரி ஹை ஸ்பீடு இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுக்கணும். இல்லை எதுவுமே இல்லாட்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். நாட் அப்ளிகபிள் கொடுத்து அந்த இடத்துல நம்பர் கொடுக்க தேவையில்லை. அடுத்து அக்கௌண்டன்சி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அக்கௌண்டன்சியில் வந்து ஜூனியரா சீனியர் 2 தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே அக்கௌண்ட் ஜூனியர் பாஸ் பண்ணால் ஜூனியர்னு கொடுக்கணும். இல்லை பாஸ் பண்ணல அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துடணும். அடுத்து இப்போ அக்கௌண்டன்சி பரிட்சை இப்போ ஜூனியரை பாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்படி செலக்ட் பண்ணி ஜூனியர்னால் ஜூனியர் எந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படின்றத கொடுக்குறதா இருந்தது. ஸோ எதுவும் நம்ம எழுதலைன்றால் நாட் அப்ளிகபிள்னே கொடுத்துட்றேன். அடுத்து இந்த வருஷம் வந்து நம்ம டைப்ரைட்டிங் இங்கிலீஷ்க்கு வந்து போகிறாங்கன்னா அந்த இங்கிலீஷ்க்கு வந்து போகிற பரீட்சை வந்து என்ன அஞ்சலில் கொடுக்க போகிறோம். இப்போ நான் டைப்ரைட்டிங்கில் வந்து இப்போ தான் வந்து ஜூனியர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நம்ம ஜூனியர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் மாதிரி தமிழ் டைப்ரைட்டிங்கில் எதுவும் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பரீட்சைக்கு போகிறாருன்னா அதை செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி எதுவுமே இல்லாட்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்துடணும். அடுத்து ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல போய் ஜூனியருக்கு போகிறீங்கன்னா ஜூனியர்னு கொடுக்கணும். இல்லை சீனியருக்கு போகிறீங்கன்னா சீனியர்னு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஷார்ட் ஹேண்ட்னா ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ்க்கு எந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதான் இது. ரைட்டா? எதுக்கு அப்ளை பண்ணுறோன்றது இதுக்கு அப்ளை பண்ணல. அடுத்து ரெஜிஸ்டர் ஷார்ட் ஹேண்ட் தமிழ் நீங்கள் போகிறீங்கன்னா தமிழுக்கு வந்து நீங்கள் ஜூனியர் போகிறீங்களா சீனியர் போகிறீங்களா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறதா இது. ரைட்டா? இப்போ நம்ம எதுவுமே இல்லாட்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். அப்போ இது வந்து என்னென்னா ஹை ஸ்பீட் இங்கிலீஷ். ஹை ஸ்பீட் இங்கிலீஷ்னால் சீனியர் கிரேட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 150, 180, 200 வேர்ட்ஸ் பெர் மினிட் எல்லாம் ஹை ஸ்பீடு, வெரி ஹை ஸ்பீடு இதுக்கு போகணுன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தமிழுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஷார்ட் ஹேண்ட் தமிழ்னு போட்டிருப்பாருங்க, இதில் என்னென்னு செலக்ட் பண்ணோம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ எதுவுமே நாங்கள் அப்ளிகபிளாக விட்டுறலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அக்கௌண்டன்சிக்கு வந்து இப்போ என்ன பரீட்சைக்கு இப்போ தான் ஜூனியர் போகிறாங்களா இல்லை சீனியர் போகிறாங்களா இந்த இடத்துல கொடுக்கணும். எதுவுமே இல்லாட்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். ரைட்டா? இப்போ வந்துட்டு டைப் மெஷின் இங்கிலீஷ் மேக்குன்னு கேட்குறாங்கல்ல, இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் மெஷினில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ இங்கிலீஷ்க்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மிஷின் வந்து இங்கிலீஷ் மேக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா அந்த டைப் மெஷின் இங்கிலீஷ் மிஷினாக இருக்கும். அந்த இங்கிலீஷ் மிஷின் வந்து எந்த கம்பெனிக்காரங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ காத்ரேஜ் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல காத்ரேஜ் நம்ம செலக்ட் பண்ணோம். GODREJ அந்த இதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது.